வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 மதிப்புகள் இருக்குது. அது அப்போ n இஸ் ஈக்குவல் டு எத்தனை 4. அதுக்கு சராசரி பார்த்தா எவ்வளவு 20. சராசரிக்கு என்ன ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் எக்ஸ் பை என் 4ன்னு கொடுத்துட்டாங்களா இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 4 மதிப்புகளின் கூடுதல் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 20 × 4 80. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு மதிப்பு கூடயும் ஒரு எண்ணை ஆட் பண்ணுறாங்க, சேம் நம்பரை. அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சராசரி பார்த்தா 22 கிடைக்கி எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மதிப்பு அந்த எண்ணை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு மதிப்பு கூடயும் ஆட் பண்ணுறாங்க. மொத்தம் எத்தனை மதிப்பு இருக்குது 4. அதனுடைய கூடுதல் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அப்போ 80 ப்ளஸ் ஒவ்வொரு மதிப்பு கூட அந்த எக்ஸ் ஆட் பண்ணால் அப்போ எத்தனை எக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, 4 எக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்களா. ஸோ இதுதான் அந்த புதிய மதிப்புகளின் கூடுதல். சரியா, இப்போ இதுக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, சராசரி 22 எனில் அந்த எண் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சராசரிக்கு அதே ஃபார்முலா தானே. ஃபஸ்ட்டு அந்த 4 மதிப்புகளின் கூடுதல் எப்படி இருக்குது, 80 + 4x பை என் அதே தான் 4 தான் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க 22. ஸோ அப்போ இதிலேருந்து 4 × 22 88ன்னு கிடைக்குமா. அப்போ 88 - 80 8. அப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 8னா எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஸோ அப்போ ஒவ்வொரு மதிப்பு கூடயும் அவங்க 2 தான் ஆட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.